25/1/2025 காருண்யா 690க்கு உண்டான ஒரு கேரளா கணிப்பை தான் பார்க்க போகிறோம் நண்பா. இன்றைக்கி கணிப்பை பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன கொடுத்தோம், என்ன வந்திருக்குன்னு ஒரு பார்வை பார்த்துடலாம். நேற்று பாருங்கள், நம்ம நிர்மல் கம்பெனிக்கு கொடுத்தது 6-7 கொடுத்துருந்தோம். ரிசல்ட்டு 2-7-5. இன்றைக்கி ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா 2-7-5. சரிங்களா, 24ஆம் தேதி 2-7-5. நம்ம வந்து 2ஆம் நம்பர் மட்டும் உள்ளே கொடுக்கல, ஆனால் இங்கே எடுத்துருந்தோம். பார்த்திங்கன்னா அப்படியே வந்துருக்கு பாருங்கள், இந்த நம்பர் அப்படியே வந்துருக்குது. கொஞ்சம் இடம் மாதிரி வந்திருக்கு, அவ்வளோதான், அப்படியே வந்துருக்குது. 5ஆம் நம்பர் எங்கே வேணாலும் வரலான்னு சொல்லியிருந்தேன். சி போர்டுக்கு வந்துருக்குது கரெக்டாக. சரிங்களா, கூடையில் 2 வந்துருக்குது, சாரி 7 கீழே வந்துருக்கு, 2 மேலே போயிருக்குது. ஆனால் இது அடிக்க வேண்டிய நம்பர் பார்த்திங்கன்னா 25 நம்ம கொடுத்துருந்த இந்த நம்பர் கரெக்டாக பாஸ் ஆகிருக்குது, ஏசியில் பாஸ் ஆகிருக்குது. இருந்தாலும் அதை எப்படி அடிக்கணும்னா 2-2ஆக தான் வந்திருக்கணும். இந்த நம்பர் தான் நம்ம எடுத்தது. சரிங்களா, 25 அதுதான் அங்கே வந்தது. சரிங்களா, அதை ஒரு நம்பர் மட்டும் பவர் பண்ணி அடிக்கிறது. 7ஆம் நம்பரை 2க்கு 7 பவர். அந்த 7 ஏற்கனவே பி போர்டில் வர வேண்டியது தான். பார்த்திங்கன்னா அங்கே 473 974 அந்த மாதிரி வருது. அந்த 7க்கு மட்டும் 2 7 ஆக்கிட்டாங்க, அவ்வளோதான். ஆனால் ரிசல்ட்டு இதுதான் நம்ம எடுத்தது. நல்லா தேடி பிடிச்சி தான் எடுத்துருக்குறோம். ஆனால் 225ன்னு அடிக்க வேண்டியதை ஒரு 7 பவர் பண்ணி அடிக்கிறாங்க. ஏற்கனவே 7க்கு ஒரு 2 பவர் பண்ணி அடித்தாங்க. இப்போ அதே மாதிரி வந்திருக்குது. இருந்தாலும் நமக்கு ஏசி பாஸ் ஆகிருக்குது. இங்கே கொஞ்சம் மிஸ் ஆகிருக்குது, இல்லைன்னா ஒரு நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கும். இருந்தாலும் நிறைய பேர் இந்த மாதிரி மாற்றி வச்சு போட்டிருந்தீங்கன்னா வின்னிங் நல்லா வாங்கியிருப்பீங்க. உங்களுக்கெல்லாம் எனது வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். சரிங்களா, நாளைக்கு உண்டான கணிப்பை பார்த்துடலாம். நாளைக்கு பாருங்கள், காருண்யா 690 ஆல் போட பொறுத்த வரைக்கும் 6-8. சரிங்களா, சப்போர்ட்டுக்கு 7 வரலாம். 6க்கு பவர் 1, 7க்கு பவர் 2, 8க்கு பவர் 3ன்னு வச்சுருக்கிறேன். உங்கள் கணிப்பில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சரிங்களா, ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 1-6ங்கிற மாதிரி இருக்குது. பி போர்டில் 0-5ன்னு வருது. இந்த இதிலேருந்து ஒரு நம்பர் கீழவும் வரலாம், இதிலேருந்து ஒரு நம்பர் மேலேயும் போகலாம், அந்த மாதிரியும் இருக்குது. சரிங்களா, இருந்தாலும் நம்ம ஒரு போர்டு மென்ஷன் பண்ணி வச்சுருக்கோம். சி போர்டை பொறுத்த வரைக்கும் 7-9 வரணும். மிஸ் ஆனால் அந்த 3 எங்கே வேணாலும் வரலாம். பி போர்ட்லேயும் வரலாம், சி போர்ட்லேயும் வரலாம் அந்த 3. சரிங்களா, பார்த்துக்கோங்க. சி போர்டில் இருக்கிற நம்பர் இந்த 7ஆனது ஏ போர்டுக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நாளைக்கு. சரிங்களா, அதையும் நான் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு. இல்லைன்னா சி போர்டிலே அடிக்கணும். சி போர்டில் 9 அடிக்க வேண்டியது தான். சரிங்களா, 9 நாளைக்கு டபுள்ஸாக கூட வரலாம், இல்லைன்னா 66ங்கிற நம்பரும் கூட வரலாம் நாளைக்கு. சரிங்களா, ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் 16, 73, 23, 13, 0, 9, 69, 82, 10ன்னு கொடுத்துருக்குறேன். இந்த 10ங்கிறது 10ஆகவும் வரலாம், இல்லைன்னா 15ஆகவும் மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, அதையும் நான் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு. உங்கள் கணிப்பில் அந்த மாதிரி எதாவது இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணிக்கோங்க. சரிங்களா, அதுக்காக தான் சொல்லிக் கொடுக்குறது. அது மாதிரி நாளைக்கு டபுள்ஸ்னு வந்தால் 3 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, 9 அதுக்கும் அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது. இந்த 4 நம்பர் ரொம்ப மெயின். சரிங்களா, டபுள்ஸ்ன்னு எடுத்திங்கன்னா இந்த 4 நம்பர் ரொம்ப மெயின், வரதுக்கு அதிகபட்சமாக வாய்ப்புகள் உள்ளது. சரிங்களா, டபுள்ஸ் வந்துச்சுன்னா. அதே மாதிரி 0 கொடுக்காம விட்டுட்டேன். 0 வந்துட்டு நான் எழுதி காட்டுறவங்களுக்கு இந்த 0ங்கிறது வரலாம். நாளைக்கு 0ங்கிறது வரலாம். ஒரு இது பிரகாரம் பார்த்திங்கன்னா 0ங்கிறது வரலாம். இந்த 4 நம்பரும் இதையும் சேர்த்துக்கோங்க. 5 நம்பர் ரொம்ப முக்கியம். டபுள்ஸ் விளையாடுறவங்களுக்கு டபுள்ஸ் எடுத்திங்கன்னா 0 வரலாம். அது எப்படின்னா 009ங்கிற மாதிரி நம்பர் வரலாம் நாளைக்கு. சரிங்களா, இந்த நம்பர் வரலாம். அப்படி இல்லைனால் 33 பிசிக்கு வைப்பாங்க. சரிங்களா, இல்லைன்னா 23ங்கிற நம்பர் வைக்கலாம். அதையும் இதையும் கான்ஃபிடன்ஸாக வச்சுக்கோங்க. 33 பிசிக்கு வரலாம். சரிங்களா, இது 133ஆகவும் வரலாம், இல்லை 733ஆகவும் வரலாம். அதனால தான் நம்ம 7-3 ஒன்று கொடுத்துருக்குறோம். வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, 7-3 நம்ம ஒன்று கொடுத்துருக்குறோம். இது அதுக்காக தான் நம்ம சொல்லி கொடுக்குறோம். சரிங்களா, ஏன்னா நிறைய நம்பர் வைக்க முடியாது. 8 நம்பர்னால் 8 நம்பர் தான். அதனால தான் 133 733 வந்தால் டபுள்ஸாக 3ஆம் நம்பர் டபுள்ஸாக வந்துச்சுன்னா அந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, அதையும் பார்த்துக்கோங்க. இல்லைன்னா 823 இது ரொட்டேட் ஆகலாம் இந்த நம்பர்லாம். சரிங்களா, எப்படி வேணாலும் வரலாம். உங்கள் கணிப்பில் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சி போர்டு என்ன வருங்கிறத மென்ஷன் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றி வச்சுக்கோங்க. 3 டிஜிட்டல் என்னுடைய கெஸ்ஸிங்கும் உங்களுடைய கெஸ்ஸிங்கும் ஒத்து போனால் மட்டும் இதை எடுத்து ப்ளே பண்ணுங்கள். சரிங்களா, இல்லைன்னா எப்போதும் போல் நமக்கு ஆல் போர்டு நம்பர் ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு 2D. சரிங்களா, இது ரொட்டேட் ஆகலாம். 16ங்கிறது 16ஆகவும் வரலாம், 61ஆகவும் வரலாம்.
73 தான் அடிக்கணும். சப்போஸ் மிஸ் ஆனால் 37 23 32 அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு தான் 82 கொடுத்துருக்கேன். இந்த 3 கால்குலேஷன் எப்படி வேணாலும் மாறி வரலாம். சரிங்களா? 13 10ங்கிற நம்பரும் வரணும். 10 வரலன்னா 15ங்கிற மாதிரி வரலாம். 09 வரணும். சப்போஸ் மாறதுக்கு வாய்ப்பு இல்லை. 09 தான் வரணும். 69 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா 99 கண்டிப்பாக பிசியில் உட்காரணும். சரிங்களா? பிசியோ ஏசியோ ஏபியோ எப்படி வேணாலும் உட்காரலாம். சரிங்களா? 799ங்கிறது 997 கூட உட்காரலாம். அந்த மாதிரி தான் வரணும். 799 தான் வரணும். சப்போஸ் மிஸ் ஆனால் வரலாம். சரிங்களா? உங்கள் கணிப்பில் ஸ்ட்ராங்காக எது இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கு அந்த மாதிரி ப்ளே பண்ணிக்கோங்க. சரிங்களா? நாளைக்கு நல்ல ஒரு கெஸ்டிங்கில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.